அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் வருகிற 23 வியாழக்கிழமை அன்று நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்கு செலுத்துவதை குறித்தும் நாம் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்பதை குறித்தும் சில செய்திகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். பல பேர் வாக்குரிமை என்பது, வாக்களிப்பது என்பது, ஓட்டு போடுவது என்பது அது ஜனநாயக ரீதியிலான கடமை மாத்திரமே, மார்க்கத்திற்கும் அதற்கும் எந்தவிதமான தொடர்பும் சம்பந்தமும் இல்லை, வாக்களிக்கலாம், வாக்களிக்காமலும் போகலாம், வாக்களிக்காவிட்டால் மார்க்கத்தின் பார்வையில் குற்றவாளியாகவெல்லாம் நாம் ஆக மாட்டோம் என்று தவறுதலாய் நினைத்து கொண்டிருப்பார்கள். வாக்குரிமை என்பது, வாக்கு செலுத்துதல் என்பது எப்படி ஜனநாயக ரீதியில் கடமையோ, மார்க்க ரீதியும் அது கடமையாகவே பார்க்கப்படுகிறது. திருக்குர்ஆனையும் ஹதீஸையும் நன்கு விளங்கிய உலமா பெருமக்கள், கல்வியில் ஆழம் கண்டவர்கள் வாக்கு செலுத்துவதை, ஓட்டு போடுவதை 3 விதமான கண்ணோட்டங்களில் மார்க்கத்தோடு தொடர்புடையதாய் கட்டாயம் செய்ய வேண்டிய கடமையாய் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். ஒருவர் வாக்களிப்பது என்பது அது நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் என்று முதலாவதாய் சொல்கிறார்கள். ஒரு பொருள் ஒருவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டால், அமானிதமாக கொடுக்கப்பட்டு விட்டால், யார் நம்மிடத்தில் கொடுத்தாரோ அதுபோல் அந்த பொருளை திருப்பி கொடுப்பது என்பது நம் மீது கடமையாக இருக்கும். அதுபோல்தான் உங்களுக்கான தலைவரை, உங்கள் யார் ஆள வேண்டும் என்பதை நீங்களே தேர்வு செய்யுங்கள் என்று தேர்தல் ஆணையம், இந்திய அரசாங்கம் நம்மில் ஒவ்வொருவரிடத்திலும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறது. எனவே இந்த பொறுப்பு என்பது, வாக்கு செலுத்துதல் என்பது, ஓட்டு போடுவது என்பது நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். அந்த அமானிதத்தை நிறைவேற்றுவது என்பது நம் மீது கடமையாய் இருக்கிறது. அமானிதத்தை நிறைவேற்றாதது எப்படி பாவமாய் கருதப்படுமோ அதுபோல் ஓட்டு என்கிற அமானிதத்தை நிறைவேற்ற தவறுகிற போது நாமும் குற்றவாளியாய் மார்க்கத்தின் பார்வையிலேயே நிறுத்தப்படுவோம் என்பதை விளங்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்குரியவர்களிடத்தில் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றான். இந்த வசனத்தை யோசித்து பார்த்தால், ஒன்று அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும், இன்னொன்று யார் அதற்கு தகுதியானவர்களோ உரித்தானவர்களோ அவர்களிடத்தில் அதற்குரிய அந்த அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும். வாக்கு செலுத்துதல் அமானிதம் என்றால், ஒன்று வாக்களிக்க வேண்டும், ஓட்டு போடுவது என்று கடமை. இன்னொன்று யார் சரியான நபர்களோ அல்லது இருப்பவர்களில் இவர்கள் பரவாயில்லை என்று நமக்கு யாரை தோன்றுகிறதோ அவர்களுக்கு ஓட்டளிக்க வேண்டும். இது மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வந்தார். வந்து கேட்டார், நாயகமே, கியாமத் எப்பொழுது வரும் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா லுய்யத்தில் அமானத்து ஃபந்தலிரி ஸாஆ, அமானிதம் மீறடிக்கப்பட்டு விட்டால் நீ கியாமத்தை எதிர்ப்பார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே அந்த சஹாபி அடுத்த கேள்வி கேட்டார், நாயகமே, அமானிதத்தை வீணடித்தல் என்றால் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகுதியில்லாதவர்களிடத்தில் ஆட்சியையும் பொறுப்பையும் ஒப்படைப்பது இருக்கிறது அல்லவா, இதுதான் அமானிதத்தை வீணடித்தல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செயல் நடைபெற்று விட்டால் கியாமத்தை நீ எதிர்ப்பார், உலக அழிவு நாளை எதிர்ப்பார் என்று பெருமானார் சொன்னார்கள். தகுதியில்லாதவர்களிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்தால் ஏன் கியாமத் வரும் என்று பெருமானார் சொன்னார்கள்.
தகுதி இல்லாதவர்களிடத்தில், தகுதியற்றவர்களிடத்தில் ஆட்சிகளும் அதிகாரிகளும் போய் சேருகிற போது, ஆட்சி கட்டளில் அவர்கள் வந்து அமருகிற போது அங்கே குழப்பங்கள் நிகழும், அங்கே தீமைகள் பரவலாய் நடக்க துவங்கும், அங்கே சண்டைகளும் பிரச்சனைகளும் கலவரங்களும் பெருக துவங்கிவிடும். அப்பொழுது பூமி என்பது பூமியாயிருக்காது, உலகம் என்பது உலகமாயிருக்காது. அங்கே பிரச்சனைகளும் அழிவுகளும் தலைவிரித்தாடும். எனவேதான் கியாமத்தை எதிர்ப்பார், உலக அழிவு நாளை எதிர்ப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும். யார் அதற்கு தகுதியானவர்களோ சரியானவர்களோ அவரிடத்தில் நிறைவேற்ற வேண்டும். ஓட்டு போடுவது என்பது நம் மீது கடமை, சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பது என்பது இன்னொரு கடமை என்பதையும் நாம் புரிய வேண்டும். மார்க்க அறிஞர்கள் ஓட்டு போடுவதை இன்னொரு கோணத்திலும் விளக்குகிறார்கள். அது ஷஃபாஅத், சிபாரிசு செய்தலுக்கு ஒப்பானது என்று சொல்கிறார்கள். ஒரு தொகுதியில் 20 நபர்கள் நிற்கிறார்கள் என்றால், இந்த 20 நபர்களில் இன்னார் ஆட்சி பொறுப்பை ஏற்றால் எனது ஊர் நன்றாக இருக்கும், இங்கே பிரச்சனைகள் நடக்காது, இங்கே சண்டைகள் நடக்காது, இங்கே இவர் நல்ல பணிகளை, தொண்டுகளை, சேவைகளை செய்வார். எனவே 20 நபர்களில் இவர் இந்த இடத்திற்கு வருவதற்கு நான் சிபாரிசு செய்கிறேன் என்பதுதான் ஒருவர் ஓட்டு செலுத்துவதற்கு பொருள் என்று உலமாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான் சிபாரிசை குறித்து, மை யஷ்ஃபஇ ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுன் லஹு நஸீபும் மின்ஹா. யார் நல்ல விஷயங்களை, நல்லதை சிபாரிசு செய்கிறாரோ அந்த நல்லதுக்குண்டான கூலி இவருக்கும் இருக்கிறது. ஒமை யஷ்ஃபஇ ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுன் லஹு கிஃபுலும் மின்ஹா. எவர் தீமையான விஷயத்தை சிபாரிசு செய்வாரோ அந்த தீமையில் பங்கு இவருக்கும் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. அப்ப ஓட்டு போடுவது சிபாரிசு என்றால் வெறுமனை ஓட்டு போடுவது மாத்திரம் நம் மீது கடமை அல்ல. யாருக்கு ஓட்டு போட போகிறோம், அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஓட்டு போட வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. மூன்றாவது மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஓட்டு போடுதல் என்பது அது ஷஹாதத்துக்கு ஒப்பானது. ஷஹாதத் என்று சொன்னால் சாட்சி கூறுதல், சாட்சி பகருதல் என்று அர்த்தம். 20 நபர்கள் இருக்கிறார்கள், இவர் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு தகுதியானவர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று மார்க்க அறிஞர்கள் சாட்சிக்கு ஒப்பானதாய் பார்க்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அகீமுஷ் ஷஹாதத லில்லாஹ். சாட்சியை நீங்கள் நிலைநாட்டுங்கள், சாட்சியை நீங்கள் நிலைநாட்டுங்கள், சாட்சி கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சாட்சி கூறுவது, ஓட்டு போடுதல் என்பது சாட்சி கூறுவதற்கு சமம் என்றால், சாட்சியின் போது எதுவெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டுமோ அதுவெல்லாம் ஓட்டு போடுகிற போதும் கவனத்தில் கொண்டாக வேண்டும். சாட்சியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலா யஅபஷுஅதாஉ இதா துஉ. சாட்சி கூறுவதற்கு ஒருவர் அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்க கூடாது என்கிறான். இன்னொரு இடத்தில் வலா தக்துமுஷ் ஷஹாதா, நீங்கள் சாட்சியை மறைக்க வேண்டாம், சாட்சி கூறுவதற்கு மறுக்க வேண்டாம் என்று சொல்கிறாள். சாட்சி ஓட்டு போடுவது என்பது சாட்சி கூறுதல் என்றால், சாட்சி கூறுவதற்கு எப்படி மறுக்க கூடாதோ அதுபோல் ஓட்டு போடாமல் ஒருவர் இருந்துவிடக் கூடாது. தேர்தல் ஆணையம் நமக்கு அறிவிப்பு செய்து விட்டது, 23 வந்து அவரவர்கள் வாக்குச்சாவடிகளில் எல்லோரும் வாக்களியுங்கள் என்று அழைப்பு நமக்கு வந்து விட்டது. அப்படி என்றால் அந்த அழைப்பு வந்ததற்கு பின்பும் நாம் ஓட்டு போடாக இருக்கிறது. யார் வரிசையில் போய் நின்று கால் கெடுக்க நின்று 1 மணி நேரங்கள், அரை மணி நேரங்கள் வரிசையில் நின்று ஓட்டு போடுவது என்று சலித்து கொண்டு அந்த பணியை தவிர்ப்போமையானால் குற்றவாளியாய் கருதப்படுவோம். காரணம், குர்ஆன் சொல்கிறது, சாட்சி கூறுவதற்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்கள் சாட்சியை நிறைவேற்றி விடுங்கள், கூறிவிடுங்கள், கூறாமல் இருந்து விட வேண்டாம் என்று குர்ஆன் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு. நான் ஓட்டு போட்டு யார் வந்து விட போகிறார், என் ஓட்டு எந்த தலையெழுத்தை மாற்றிவிடப் போகிறதா, இந்த ஒரு ஓட்டில் தான் இவர் ஆட்சியாளராய் வந்துவிடப் போகிறார்களா என்றெல்லாம் வியாக்கியானங்கள் பேசிக்கொண்டு நாம் சும்மா இருந்து விடக்கூடாது. கட்டாயம் ஒவ்வொருவரும் வாக்கு செலுத்தியே ஆக வேண்டும்.
காரணம் அது மார்க்கத்தில் கடமையாயிருக்கிறது. சாட்சி கூறுதல் என்று வருகிற போது இன்னொரு விஷயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். திருக்குரானும் ஹதீஸும் மிக முக்கியமாய் சொல்லித்தரக்கூடிய விஷயம், பொய் சாட்சிகளை சொல்லிவிடாதீர்கள், பொய்யான சாட்சிகளை கூறிவிடாதீர்கள். அது மிகப்பெரிய பாவமாய் பார்க்கப்படுகிறது. குர்ஆனிலே பொய் சாட்சியை குறித்து அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ஃபஜ்தனிபு ரிஜ்ஸ மினல் அவ்சான் வஜ்தனிபு கௌல ஸூர். நீங்கள் சிலை வணக்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், பொய் சாட்சி கூறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சிலை வணக்கத்தோடு நேராய் நிறுத்தப்பட்டு அதோடு நேராய் நிறுத்தப்பட்டு பொய் சாட்சி கூறப்படுகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும். பொய் சாட்சி என்றால் யார் என்ன? ஒருவன் நல்லவன் என்று நமக்கு தெரிகிறது, இவன் நல்லவன் இல்லை என்று சொன்னால் பொய் சாட்சி. ஒருவன் கேடுகட்டவன் என்று தெரிகிறது, மாற்றி இவன் நல்லவன் என்று சொன்னால் பொய் சாட்சி. இவர் வேண்டப்பட்டவர் என்பதற்காக உண்மைக்கு புறம்பாய் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது பொய் சாட்சி. ஒருவர் பணம் கொடுக்கிறார் என்பதற்காக காசு வாங்கி கொண்டு அவருக்காக வேண்டி நாம் நீதிமன்றத்திலே நாம் அவருக்காக வேண்டி சாட்சி சொன்னால் அதற்கு பெயர் பொய் சாட்சி. இவைகளெல்லாம் ஓட்டு போடும் போதும் நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும். இந்த கட்சியில் நான் பயணிக்கிறேன், இவன் கெட்டவன் தான், இருந்தாலும் இவருக்கு தான் வாக்களிப்பேன் என்று சொன்னால் அது பொய் சாட்சிக்கு ஒப்பானதாக இருக்கும், பொய் சாட்சிக்கு சமமானதாக இருக்கும். இவர் காசு கொடுக்கிறார் என்பதற்காக காசை வாங்கி கொண்டு அவருக்கு ஓட்டளிப்போமே என்று சொன்னால் அது பொய் சாட்சிக்கு சமமானதாக இருக்கும். பொய் சாட்சி எவ்வளவு பெரிய பாவம்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள் பொய் சாட்சியை குறித்து. சஹாபிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். பெரும் பாவங்களிலே மிகப்பெரிய பாவத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும் பாவம் சொல்லல, பெரும் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவங்களை கூறட்டுமா என்று விட்டு முதலாவதாய் பெருமானார் சொன்னார்கள், அல் இஷ்ராக்கு பில்லா, ஷிர்க் வைப்பது, இணை வைப்பது மிகப்பெரிய பாவம் என்றார்கள் நாயகம். அடுத்து சொன்னார்கள் பெற்றோர்களை நிந்திப்பது, பெற்றோர்களுக்கு நோய்வினை செய்வது மிகப்பெரிய பாவம் என்றார்கள். இந்த இரண்டு விஷயங்களை சொல்லிவிட்டு சஹாபிகள் சொல்கிறார்கள், சாய்ந்து அமர்ந்திருந்த நாயகம் எழுந்து நிமிர்ந்து அமர்ந்தார்கள். சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், பொய் சாட்சி கூறுவது, பொய் சாட்சி கூறுவது, பொய் சாட்சி கூறுவது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நாயகம். இந்த ஹதீஸை சொல்பவர்கள் அறிவிப்பவர்கள் கூறுகிறார்கள், நாயகம் பொய் சாட்சி கூறுவது என்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அந்த வார்த்தையை நிறுத்த மாட்டார்களா, தன் பேச்சை முடிக்க மாட்டார்களா என்று நாங்கள் எண்ணுகிற அளவிற்கு தொடர்ந்து அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே நாயகம் இருந்தார்கள். பெருமானார் இந்த சமுதாயத்தை பார்த்து எச்சரிக்கை விடுகிறார்கள், எந்த காரணத்தை கொண்டும் பொய் சாட்சியில் நீங்கள் சம்பந்தப்பட்டு விட வேண்டாம், பொய் சாட்சி நீங்கள் கூறிவிட வேண்டாம். காரணம், அது சாதாரணமான பாவம் அல்ல, பாவங்கள் பெரும் பாவங்களிலே மிகப்பெரிய பாவமாயிருக்கிறது என்பதை பெருமானார் இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். ஓட்டு போடுவது, பணத்தை வாங்கி கொண்டு காசை வாங்கி கொண்டு ஒருவருக்கு சாதகமாய் ஓட்டு போடுவது என்பது அது பொய் சாட்சிக்கு சமம் என்பதை புரிய வேண்டும். அதிலும் அதன் மூலம் வரக்கூடிய பணம் எந்த காலத்திலும் நமக்கு ஹலாலானதாய் ஆகாது என்பதை விளங்க வேண்டும். இன்றைக்கு ஹராம் என்றால் ஒரு மனப்பான்மை மக்களிடத்தில் இருக்கிறது. வட்டிக்கு தொழில் செய்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் மாத்திரம்தான் ஹராம், மீது எல்லாம் ஹலால் என்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கிறது. அந்த பணம் மாத்திரம் ஹராம் அல்ல, ஆகுமாகாத வழியில் தவறான வழியில் ஈட்டப்படக்கூடிய அத்தனை பணங்களும் காசுகளும் ஹராம் தான். ஒருவனை ஏமாற்றி ஒரு பொருளை வித்துட்டோம், அதன் மூலம் காசை சம்பாதிக்கிறோம் அல்லவா, அது ஹராம் தான். அடுத்தவர்களுக்கு சொந்தமான சொத்து, அதை அபகரித்து கொண்டு நாம் அனுபவிக்கிறோம், அதன் மூலம் வருமானத்தை ஈட்டுகிறோம், அது ஹராம் தான். தம்பிக்கு ஒரு சொத்து சேரணும், அவனுக்கு கொடுக்காமல் அபகரித்து கொண்டோம், அந்த சொத்து அந்த காசு அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் அது ஹராம் தான். வட்டி தொழில் மாத்திரம் ஹராம் அல்ல, ஆகுமாகாத வழியில் தவறான வழியில் எதுவெல்லாம் நம் வீட்டுக்குள் வருகிறதோ அத்தனை காசுகளும் பணங்களும் ஹராம் தான். காசை வாங்கி கொண்டு ஓட்டளிக்கிறோம் அல்லவா, அந்த வீட்டுக்குள் வரக்கூடிய அந்த காசும் ஹராம் தான். ஹதீஸில் தெளிவாய் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், மன் ஷஃபஅ லி அஹதின் ஷஃபாஅத்தன் ஃபஅத்தா இலைஹி ஹதியத்தன் ஃபகபிலஹா. ஒருவர் இன்னொருவருக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறார், அவர் இன்னொருவருக்காக சிபாரிசு செய்கிற போது யாருக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறாரோ அவர் இவருக்கு அன்பளிப்பாய் ஒரு பொருளை கொடுக்கிறார், ஒரு காசை கொடுக்கிறார். இப்பொழுது காசை பெற்றுக்கொண்டு அன்பளிப்பு என்கிற பெயரிலே
அவருக்காக வேண்டி சிபாரிசு செய்தால் ஃபக்கது அத்தா பாபன் அலீமன் மின் அபுவாபிர் ரிபா, நாயகம் எச்சரிக்கிறார்கள், இவர் வட்டியினுடைய வாசல்களில் மிகப்பெரிய வாசலுக்கு வந்து விட்டார், வட்டியோடு சம்பந்தப்பட்டதாய் இந்த காசு மாறிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். என்றால் நான் முன்கூட்டியே சொன்னேன், நாம் ஓட்டளிப்பது என்பது சிபாரிசு செய்வதற்கு சமம். காசை வாங்கி கொண்டு இன்னாருக்கு நான் சிபாரிசு செய்கிறேன் என்று வாக்களித்தால் அப்பொழுது என்ன பொருள்? நாம் வட்டியினுடைய வாசலுக்கு வந்து விட்டோம் என்று பொருள். அந்த காசு எந்த காலத்திலும் ஹலாலாகாது என்பதை புரிய வேண்டும். எனவே ஓட்டளியுங்கள், நாங்கள் காசளிக்கிறோம் என்று எந்த கட்சி கூறினாலும் சரி, தயவு செய்து அந்த பணத்தை உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வந்து விட வேண்டாம். அது நம்ம வீட்டு காசு தானே, என்கிட்ட ஆட்டைய போட்டது தானே, என்கிட்ட அடிச்சது தானே, அதுதான் இப்பொழுது என்னிடத்தில் வருகிறது என்று சொல்லியோ, நான் வாங்கிக் கொள்வேன், நான் பயன்படுத்த மாட்டேன், இல்லாதவர்களுக்கு நான் அதை கொடுத்து விடுவேன் என்று சொல்வதோ, அது எந்த காலத்திலும் அது பரக்கத்தான காசல்ல. இப்படி எத்தனை வியாக்கியாங்கள் கூறினாலும் அதுவெல்லாம் மார்க்கத்தால் அனுமதிக்கப்படாது. அந்த காசுகளை நாம் தவிர்த்து விடுவோம் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஓட்டு போடுவது அது அமானத் என்று வைத்தாலும், அது ஷஃபாஅத் என்று வைத்தாலும், அல்லது அந்த ஓட்டு போடுவது என்பது ஷஹாதத் என்று வைத்தாலும், எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய கடமை என்பதை புரிவோம். அதை செய்ய தவறிவிட்டால் அது நம் மீது குற்றமாகும், பாவமாகும் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதே போல் ஓட்டு போடுவது கடமை, சரி, யாருக்கு நாம் குறிப்பிட போவது கிடையாது. ஆனால் ஒவ்வொருவரும் வாக்கு செலுத்துகிற போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், இன்றைக்கு நிறைய அரசியல் கட்சிகள் புதிதாய் உருவாகிவிட்டன. ஆக்ரோஷமான வார்த்தைகளை மக்கள் மன்றத்திலே பேசி தங்களை குறித்துண்டான ஒரு சில நல்ல அபிப்பிராயங்களை விதைத்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், நாங்கள் சாதகமாக இருப்போம் என்பதை போல பேசக்கூடிய கட்சிகள், பசப்பு வார்த்தைகளை கூறி நாங்கள் நல்லவர்கள் என்பதை போல் காட்சியளிக்கக்கூடிய சில கட்சிகள், வெறுமனே திரை பிரபலத்தை மாத்திரமே வைத்துக்கொண்டு, ரசிகர் பட்டாளத்தை மாத்திரமே வைத்துக்கொண்டு நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்று கூப்பாடு போடக்கூடிய கட்சிகள், இப்படி பல கட்சிகள் இன்றைக்கு வந்துவிட்டன. நாம் யாருக்கு ஓட்டு போடுவது? ஓட்டு செலுத்துகிற போது நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டிய விஷயம், இந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு நமக்கே தெரியும், எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். எப்படியாவது இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் மூன்றாம் தர குடிமக்களாய் ஆக்கிவிட வேண்டும், இந்த நாட்டில் அகதிகளை போல் அவர்களை வாழச் செய்து விட வேண்டும் என்று பாசிச அரசு துடித்துக் கொண்டிருப்பதை தெரியும். நாம் வாழ்வோம், ஆனால் ஷரியத் படி உன்னால் வாழவிட முடியாது, நான் வாழ விடமாட்டேன் என்பதற்குன்ன அத்தனை வழிவகைகளும் இங்கு தொடர்ந்து சட்டங்களாய் இயற்றப்பட்டு வருவதை தெரியும். முஸ்லிம்கள் என்பவர்கள் இந்த நாட்டினுடைய எதிரிகள். ஆங்கிலேயர்கள் எப்படி மோசமானவர்களோ அதுபோல் முஸ்லிம்கள் என்பவர்கள் மோசமானவர்கள், இந்துக்களுக்கு எதிரானவர்கள், குண்டுகளை வைக்கக்கூடியவர்கள், இந்துக்களை கொல்லக்கூடியவர்கள் என்பது போன்ற கருத்துக்கள், விஷமத்தனமான கருத்துக்கள் இன்றைக்கு அத்தனை ஊடகங்கள் வாயிலாய் பரப்பப்பட்டு வருகிறது. பத்திரிகை எடுத்தாலும் அதுதான், திரைப்படங்களில் அதுதான், எல்லா இடங்களிலும் இந்த கருத்துதான். இப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில் யார் ஆட்சிக்கு வந்தால், தமிழகத்தை ஆண்டால் நமக்கு பாதுகாப்பு இருக்குமோ அவர்களுக்கு தான் நாம் ஓட்டளிக்க வேண்டும். இவர் ஆட்சி செய்தார், ஆனால் எனக்கு நல்லது செய்யல, ஒண்ணுமே செய்யல, என்ன செய்யல, யார் வந்தாலும் அதுதான் கதி. இங்க இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. 4 பேர் நிற்கிறாங்க, ஒருத்தர் நல்லவர் என்றால் அந்த நல்லவர்களுக்கு வாக்களிக்கலாம். இருப்பவர்கள் அத்தனையும் மோசமானவர்கள் தான். அப்படியும் போது எது நமக்கு பரவாயில்லை, யார் வந்தால் எனக்கான பாதுகாப்பு, யார் வந்தால் பாசிசத்திலிருந்து என்னுடைய ஷரியத்தை, என்னுடைய வீட்டை, என் உயிரை, என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாவற்றையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று யோசித்து, தூர நோக்கத்தோடு யோசித்து சிந்தித்து வாக்களிப்பதுதான் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். காரணம், தேர்வுகள் என்பது மிக மிக அவசியம், முக்கியமான ஒன்று. சரியானதை தேர்வு செய்துவிட்டால், நல்லதை தேர்வு செய்துவிட்டால் நல்லபடியாய் வாழலாம். தவறான விஷயத்தை தேர்வு செய்துவிட்டால் அதன் மூலம் மிகப்பெரிய அழிவுகளையும் நாசங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். பின்னால் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் கவனத்திற்கு 3 செய்திகளை வரலாற்றிலே சொல்கிறேன். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு முன்னால் 2 விஷயங்கள் இருந்தன. ஒன்று, அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்தின் கனியை நீ சாப்பிடாதே.
இன்னொன்று இப்லீஸ் சொன்னான், மரத்தின் கனியை சாப்பிடு, சுவனத்தில் நீ நிரந்தரமாய் இருப்பாய் என்று இப்லீஸ் பசப்பு வார்த்தைகளை பேசினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்திலேயே நிரந்தரமாய் இருந்து விடலாம் என்று எண்ணி இப்லீஸின் வார்த்தைகளை தேர்வு செய்தார்கள். என்ன நடந்தது? அவர்கள் சுவனத்தில் இருந்தே வெளியேற்றப்பட்டார்கள். மனைவியை பிரிந்து நீண்ட ஆண்டுகள் இந்த உலகத்திலே தன்னந்தனியாய் வாழ்ந்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அது மட்டுமா, பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுது அழுது கண்ணீர் வடித்தார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு வேண்டினார்கள். இத்தனைக்கு காரணம் என்ன? அவர்கள் தேர்விலே தவறான விஷயத்தை தேர்ந்தெடுத்தார்கள். தேர்வு செய்கிற போது அவர்கள் இழைத்த தவறுதான் இத்தனை கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணமாய் இருந்தது. உஹது யுத்தம் நமக்கு தெரியும். உஹது யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பு பெருமானார் ஒரு மஷோரா செய்கிறாங்க. எதிரிகள் எல்லாம் நம்மை தாக்குவதற்கு மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்யலாம் என்று கேட்கிறாங்க. பெருமானார் தன் கருத்தையும் சொன்னார்கள். மதீனாவிற்குள்ளே இருப்போம், உள்ளிருந்து அவர்களை தற்காப்பு யுத்தம் நடத்துவோம், அவர்களை தாக்குவோம், உள்ள வராதபடி என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வோம், மதீனாவை விட்டு வெளியேற வேண்டாம் என்று நாயகம் தன் கருத்தை முன்வைத்தார்கள். ஆனால் இளைஞர்களாக இருந்த சஹாபிகள், வாலிபம் என்றாலே துடுப்பு தானே, வாலிபம் என்றாலே கொஞ்சம் வேகமாகத்தானே இருக்கும். சொன்னார்கள் வாலிபர்கள், இல்ல நாம மதீனா விட்டு வெளியே போவோம், வெளியே போய் அவர்களோடு போர் செய்வோம், பதிரிலே கண்ட வெற்றியை போல் இப்பொழுதும் வெற்றியை பெறுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். பெருமானார் வழி இல்லாமல் அந்த சஹாபிகளின் யோசனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். பெருமானாரின் தேர்வு வேறாக இருந்தது, சஹாபிகளின் தேர்வு வேறாக இருந்தது. சஹாபிகள் தவறான விஷயத்தை அன்றைக்கு தேர்வு செய்ததின் விளைவாய் 70 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது வரலாறு. 70 சஹாபிகள் கொல்லப்பட்டார்கள் என்பது வரலாறு. பல பேர் காயப்பட்டார்கள் என்பது வரலாறு. இத்தனை சேதைகளுக்கு பின்னணியில் இருந்தது தவறான தேர்வுதான். எனவே வாக்கு செலுத்துகிற போது, ஒருவரை தேர்ந்தெடுக்கிற போது எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். இவர் முதலமைச்சராய் வந்தால், இவர் தமிழகத்தை ஆளக்கூடியவராய் வந்தால் இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்கள் நன்றாக இருப்பார்களா? அவருடைய உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுமா? குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாம் கண்ணியத்தோடும் ஷரியத்தை பின்பற்றியும் நம்முடைய உரிமைகளை நாம் பாதுகாத்தும் வாழ முடியுமா என்று யோசித்து வாக்களிப்பதுதான் ஒரு அறிவுபூர்வமான விஷயமாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த தேர்தல் நல்ல முறையில் நடைபெற்று முஸ்லிம்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் தமிழகத்திற்கும் சாதகமான ஆட்சியாளர்களை, பாசிசத்துக்கு எதிரானவர்களை ஆட்சி கட்டிலில் அல்லாஹ் அமர்த்திடுவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.